வெல்கம் டு குக் வித் சரண். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பாலக் பூரி தாங்க பார்க்க போகிறோம். பாலக் பூரிக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கட்டு பாலக்கீரைக்கு அது நல்லா சூடாகட்டும். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. இப்போ அதையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம், கலர் மாற வேண்டாங்க, ஒரு 2-3 நிமிஷம் சூடானால் போதும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த மாதிரி இந்த 2 பச்சை மிளகாயும் போட்டு அதுவும் லேசாக வேகட்டும். உரப்பு கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த பச்சை மிளகா கீரை 2ஐயும் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலில் 4 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவை நார்மலான கோதுமை மாவு தாங்க. நீங்கள் மைதா வேணும்னா மைதாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு வந்துட்டு நல்லா மாவில் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக மாவில் உப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படி தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா அங்கங்கே உப்பு திட்டாக இருக்கும். அதனால் இப்போ மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால், காய்ச்சின பால், ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த பாலும் சுகரும் சேர்க்கறதுனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்திக்கு இந்த பாலும் அந்த சுகரும் தான் எப்பயுமே சாஃப்ட்டு கொடுக்கும். இப்போ அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் அதை நல்லா கிளறி மாவோடு பிணைஞ்சிக்கிட்டேன். இப்போ நல்லா எல்லா மாவோடையும் அதை பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை இருக்கு இல்லையா, பாலக்கீரையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பத்தாத அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு சப்பாத்தி பதம் எந்த அளவோ அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு மேலே அதை நல்லா தடவி விட்டுக்கோங்க. காயாமல் இருக்கிறதுக்காக தடவி விட்டுட்டு ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு பிளேட்டோ போட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நீங்கள் அமுத்தி பிணையிறப்பயே உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு நல்லா ஊறிடுச்சது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கொஞ்சம் அந்த கீரை போக தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டு பிணைங்க. அப்போ தான் அது ஊறினதுக்கப்புறமும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு. நீங்கள் பால் ஊற்றி பிணைஞ்சு பாருங்கங்க. பாலும் சுகரும் சேர்க்குறப்ப ரொம்பவே சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு இனிமேல் ஹார்டாக இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம். நீங்கள் இன்றைக்கி போட்டால் கூட மறுநாள் காலையில் வரைக்கும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் மாவு பிணையிறதுக்கு முன்னாடி பால் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கணும். சுகர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மித்த தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு சின்ன டிப்ஸு தான் அது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் பூரிக்கு மாவு பிணைஞ்சிட்டேன். அதை உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மூடியோ ஏதோ வச்சு அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நான் சப்பாத்திக்கும் அதில் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிறப்ப நான் பூரி போடுறதுனால சீரகம்லாம் போடலைங்க. நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கிறீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு கொஞ்சமாக சப்பாத்தி மட்டும் போடுறீங்கன்னா அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக ஜீரணமாயிரும் அதுக்காக. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வருதுன்னு பாருங்கள். இன்னொன்று, அந்த சாப்பிட்றப்ப அந்த பாலக்கீரையோட ஸ்மெல்லு லைட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றப்பையும் அதே மாதிரி இருக்கும். பூரி சாப்பிட்றப்ப அந்த பாலக்கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட அது தெரியாதுங்க, இது பாலக்கீரை தான் அப்படின்னு தெரியாது. கலர் வெரைட்டியாக இருக்கிறதுனால நல்லா பிரியமாக சாப்பிட்டுக்குருவாங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இதுக்கு சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்குங்க. நீங்கள் இந்த பூரிக்கு தேங்காய் சட்னி, உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நம்ம பாலக்கீரை சேர்த்துருக்கிறதுனால சிக்கனை அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜ்ஜில் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சென்னா மசாலா இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் சப்பாத்தியும் எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன். நீங்கள் பூரிக்கு என்னென்னா பூரியை அப்படியே போட்டு எடுத்துட்டோங்க. சப்பாத்தினா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெறும் சப்பாத்தி சாப்பிட்லாம். இது எப்படின்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சப்பாத்திக்கு தேய்ச்சிங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க தொட்டுக்கிற. அந்த உருளைக்கிழங்கு மசிச்சது மட்டும் இருந்தால் போதும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதில் வெங்காயம் எல்லாம் தாளித்து கொட்டிக்கோங்க. தாளித்து கொட்டி நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இல்லாமல்.
அதை நல்லா உருட்டிட்டு உள்ளே வச்சு நல்லா தட்டி அப்படியே சப்பாத்திக்கு தேய்ச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் அதை எதுவுமே அதுக்கு தொட்டுக்கிற எதுவுமே வேண்டாம், நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சப்பாத்திக்கு என்னென்னா கூட கொஞ்சம் நேரம் வேகணுங்க. நம்ம பாலக்கீரையை சுடுதண்ணியில் மட்டும்தான் போட்டு எடுத்தோம், ரொம்ப நேரம் வேக வைக்கல. ஸோ இது சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. அதுக்காக பாலக்கீரை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேக விட்டு எடுங்க, சுற்றியெல்லாம் வேக விட்டு எடுங்க. பச்சையாக சாப்பிட்டா சேராது. அதுக்காக கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.